ஒரு கிராமத்தில் முருகையா தண்டபாணி என்ற நண்பர்கள் வசித்தனர். அவர்கள் அங்குள்ள முருகன் கோயில் முன்பு மாடு மேய்ப்பது வழக்கம். தண்டபாணி மட்டும் கோயிலுக்கு பிரசாதம் வாங்குவதற்காக போவான். முருகையாவோ அதை கூட செய்வதில்லை. ஒரு புதன்கிழமை கோயிலில் கூட்டமில்லை. முருகையா மேய்த்து கொண்டிருந்த ஒரு பசுக்கன்று திடீரென ஓடி விளையாட ஆரம்பித்தது. சாலையில் போகிற வண்டிகளில் போய் விழுந்துவிட்டால் ஆபத்தாகி விடுமே என பயந்து முருகையா அதை பிடித்து கட்ட எழுந்தான். அவனது நோக்கத்தை புரிந்து கொண்ட கன்று ஓட ஆரம்பித்தது. நேரடியாக கோயிலுக்குள் போய்விட்டது. பிரசாதத்துக்காக கூட கோயிலுக்கு போகாத முருகையா அன்றுதான் முதலாக நுழைந்தான். கன்றை பிடிக்க பாய்ந்தான். அது பிரகாரத்தை சுற்றி 4 கால் பாய்ச்சலில் ஓடியது. முருகையாவும் தன் பலத்தையெல்லாம் திரட்டி பாய்ந்தான். ஆனால் அது சிக்க வேண்டுமே. 11 தடவை பிரகாரத்தை சுற்றி முடித்த கன்றை பிடிக்க முருகையா அருகில் நெருங்கவும் அது பாய்ந்தோடி கருவறைக்குள் ஓடி முருகனின் பின்னால் நின்று கொண்டது. முருகையா முருகன் முன்னால் நின்றான். உள்ளே போக அவனால் முடியாதே. ஒரு வழியாக ஒளிந்து நின்று கன்று வெளியே வரவும் அதை பிடித்து 4 போடு போட்டு மந்தை வெளிக்கு வந்து கட்டி போட்டான். இதற்குள் சர்க்கரை பொங்கலை ஒரு பிடி பிடித்த தண்டபாணி கோயில் எதிரே உள்ள தீர்த்தங்குளத்தில் கையை கழுவினான். கையை உதறிய போது அதிலுள்ள தீர்த்தம் அவன் தலையில் சிறிதளவு பட்டது. இப்படியே காலமும் போய்விட்டது. அவர்கள் மரணமடைந்தனர். தூதர்கள் யமன் முன்னால் அவர்களை நிறுத்தினர். சித்திரகுப்தன் அவர்களின் பாவ புண்ணிய கணக்கை படித்தான். தர்மராஜா, இந்த தண்டபாணி பிரசாதத்துக்காக மட்டுமே முருகன் கோயிலுக்கு போனவன். அதோ அந்த தடியன் முருகையா இருக்கிறானே, அவன் அதற்காக கூட அந்த பக்கம் போனதில்லை. இவர்கள் இருவரையும் நரகத்திற்கு அனுப்பிவிடட்டுமா என்றான். தர்மராஜா சிரித்தார். சித்திரகுப்தா, அவசரப்படாதே. இவர்களை சொர்க்கத்துக்கு அனுப்பும்படி முருகப்பெருமான் எனக்கு உத்தரவிட்டுள்ளார். ஆச்சரியமாக இருக்கிறதே, இவர்களுக்கா சொர்க்கம்? ஆம் சித்திரகுப்தனே, இந்த முருகையா கோயிலுக்கு வழிபாட்டுக்கென வராவிட்டாலும் கன்றுக்குட்டியை பிடிக்கிற சாக்கில் 11 தடவை கோவில் பிரகாரத்தை சுற்றி வந்தான். கருவறை முன்னாலும் நின்று முருகனையே பார்த்து கொண்டிருந்தான். அதோ அந்த தண்டபாணி இருக்கிறானே, அவன் தினமும் கோயில் குளத்தில் கை கழுவி விட்டு கையை உதரும்போது தீர்த்தம் தலையில் பட்டதே அறியாமல் செய்தாலும் அதுவும் புண்ணிய செயல்களே. அதற்காக கருணாமூர்த்தியான கந்தன் அவர்களை சொர்க்கம் அனுப்ப சொல்லியுள்ளார் என்றார். பார்த்தீர்களா, விளையாட்டாக கோவிலுக்கு போனால் கூட அவர்களுக்கு கடவுள் கருணை காட்டுகிறார். கிராமத்து கோயில்கள் நலிந்துவிடக்கூடாது. கிராம மக்கள் தங்கள் ஊர் கோயிலுக்கு அடிக்கடி சென்று வந்தால் கண்டிப்பாக அதற்கு ஒரு பலன் உண்டு என்பதை இந்த கதையின் பொருளாகும். இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.